பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமாக நாம் ஒரு உள்ளான மனிதனை எப்படி பலப்படுவது என்பதை குறித்து ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 ரினியூட் ஸ்ட்ரென்த் இன் தி லார்ட், அதாவது தேவனுக்குள்ளாக நாம் ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது பலன் எங்கே கிடைக்கிறது, உன்னத பலன் எங்கே கிடைக்கிறது? கர்த்தருக்குள் தான். கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுதுதான் ரினியூட் ஸ்ட்ரென்த் இன் தி லார்ட், நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னாக்கா, நாம் இஃப் வி வெயிட் ஆன் ஹிம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கின்றவர் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? புது பலனை கொடுக்கிறார். எப்படி? கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்பும்படியான ஒரு புது பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னாக்கா, இஃப் we wait on him, he will renew our strength. அவருக்குள்ளாக காத்திருக்கின்ற பொழுதுதான் புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், அதிகாலை எழுந்து அவர்கிட்ட சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், உபவாசத்திலே நம்ம ஜெபித்து காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பாதத்திலே குழுவாக, தனி மனிதனாக குழுவாக, கார்ப்பரேட் ப்ரேயர், எல்லா விதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? ரினியூடு ஸ்ட்ரென்த், நம்முடைய பலனை ஆண்டவர் புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி என்றால், கழுகுகளை போல ரைசிங் எபவ் லைக் ஈகிள். பார்த்தீங்களா? ரைசிங் எபவ் லைக் ஈகிள், அதாவது கழுகுகளை போல கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். கழுகு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா கழுகுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் 70, 80, 100 கூட வாழும். அது சரியாக கணிக்க முடியாது. காரணம், ஒரு 20 வருடம் 30 வருடம் ஆகும்போது தன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளும். தன் மேல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாம் கரையும்படியாக கண்மலையில் போய் உட்கார்ந்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அந்த ஃபேட்டு எல்லாம் கொழுப்புகள்லாம் கரையும்படியாக காத்திருந்து அலைகளை உடைத்து இறைகள்லாம் வைத்து புதிய இறைகள் முளைத்து அலைகள் முளைத்து அது புது பலனோடு கூட உன்னதங்களை நோக்கி பறந்து வரும். ஏன்னா தன்னுடைய ஸ்ட்ரென்த் அது புதுப்பித்து கொள்ளும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, கழுகுக்கு ஒப்பாய் உன்னுடைய பலன் புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பொழுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது ஒரு புதிய பலன் இல்லாமல் உண்மையை செய்ய முடியாது. சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த காரியம் செய்ய முடியாது. இந்த பலன் சரீரத்திற்கு மட்டுமல்ல, நமக்கு உன்னத பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த பூமியிலே ஒரு சாட்சியுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அப்படி வருகையின் பொழுது உன்னதங்களை நோக்கி நாம் வெற்றியோடு பறந்து செல்வோம். ஹல்லேலூயா. அதனாலே நான் ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 படி ரினியூ ஸ்ட்ரென்த் இன் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலனை, உள்ளான மனிதனிலே பலனை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.